இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது சில்லி ரவா இட்லி. ரவா இட்லி கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன சில்லி ரவா இட்லி? இது நம்மளோட இமேஜினேஷன் தான். இது எப்படி செய்யறது அண்ட் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன, இது எல்லாத்த பத்தியும் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிபியும் உங்களை உடனுக்குடனே வந்தடையும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மசாலா ரவை இட்லி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். ரவை வந்து ஒரு 3/4 கப், அதாவது ஒரு 200 கிராம் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு அரை கட் இல்லைனா ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கலாம். 2 தக்காளி மீடியம் சைஸ், ஒரு பச்சை மிளகாய், ஒரு குடமிளகாய், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பொடி 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். தக்காளி முதல்ல கட் பண்ணிடலாம். அடுத்ததா பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். சின்ன குடமிளகாயா இருந்தா ஒன்று போதும். நான் இப்போ எடுத்துக்கிறது பெரிய குடமிளகான்றதுனால பாதி எடுத்துக்கிறேன். அடுத்ததா கொத்தமல்லி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து சுடுதண்ணி போட்டு கலந்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ரவை போட்டுக்கலாம். அடுத்ததா தக்காளி, அடுத்ததா குடமிளகாய், கொத்தமல்லி, உப்பு, பெப்பர், கரம் மசாலா, சீரகத்தூள், கடைசியா பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம ஒரு 1.5 கப் வாட்டர் வந்து வார்ம் வாட்டராக எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை ஊற்றி நம்ம இது ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். ஸோ நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. 3/4 கப் ரவை எடுத்தீங்கன்னா நீங்கள் 1/4 இருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுக்கலாம். வார்ம் வாட்டராக எடுத்தீங்கன்னா பாதி ப்ராசஸ் வந்து இங்கேயே முடிச்சிடும், கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஓரளவுக்கு இட்லி ஊற்றக்கூடிய அளவுக்கு பக்குவத்தில் இந்த மாவை கொண்டு வந்துட்டோம். இப்போ இது நம்ம குழிப்பணியார சட்டியில் குட்டி குட்டியாக இட்லி மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ஓகே, முதல்ல நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குழிப்பணியார பாத்திரம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக இட்லி ஊற்றுவோம் இல்லையா, மினி இட்லி, ஸோ அந்த இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்துலேயும் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெயை நல்லா ஈவனாக தடவி விட்டுக்கோங்க பாத்திரம் ஃபுல்லாக. இப்போ நம்மளோட இந்த ரவை ஊறி இருக்கு இல்லையா நல்லா அந்த சுடு தண்ணியில், ஸோ இது ஒன்லி 1 ஸ்பூன், இந்த கொஞ்சமாக எடுத்து இவ்வளோ எடுத்து போட்டால் போதும். ஸோ இந்த ஒவ்வொரு குழிக்குள்ளேயும் 1 ஸ்பூன் இட்லி அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். வீட்டில் எந்த ஒரு காய் மிச்சம் இருந்தாலும் நீங்கள் இதை செய்யலாம், இல்லை காயே இல்லாமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். வெறும் கொத்தமல்லி இருந்தால் கூட போதும். இந்த ப்ராசஸை முழுக்க சிம்மில் வச்சு செஞ்சால் போதும். ரவை வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு கம்பி வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ திருப்பி விட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 2-3 மினிட்ஸ் அண்ட் திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் சட்டுன்னு ஆகிடும். அவ்வளோதான், குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம்.
அடுத்ததா சில்லி இட்லிக்கு தேவையான அந்த மசாலா பண்ணக்கூடிய பொருட்கள் என்னன்றதை சொல்லிடுறேன். 2 தக்காளி, 1 இன்ச் சைஸ்க்கு இஞ்சி, ஒரு 4 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 பிஞ்ச், உப்பு 1 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், அப்புறம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி. முதல்ல நம்ம இந்த தக்காளி, இஞ்சி, பூண்டு இது மூணுத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே முதல்ல கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா தாளித்து வந்ததான் சீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, இஞ்சி, பூண்டு, ஸோ அந்த பேஸ்ட் வந்து ஆட்லாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பெருங்காயம், உப்பு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறமா டொமேட்டோ சாஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு 1 or 2 மினிட்ஸ் குக் பண்ணோடனே ஆகிடும். ஏன்னா குவான்டிட்டி கம்மியாக தானே இருக்குது, ஸோ உடனே ஆகிடும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அந்த மசாலா வாசனைலாம் குக் ஆகிறதுக்கு. இப்போது சிம்மில் வச்சுட்டு நம்மளோட அந்த ரவா இட்லி எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா அந்த மசாலாவில் கோட் ஆகிற மாதிரி நம்மளோட ரவா இட்லியை பரட்டி விடணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஆனால் அந்த யூஸ்வல் ரவாவை வந்து உப்புமா செஞ்சு கொடுத்து எல்லாரையும் நம்ம போர் அடிப்போம் இல்லையா, ஸோ அது பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நமக்கும் கொஞ்சம் ஈஸியான டிஷ் செஞ்ச மாதிரியும் இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் இன்னோவேட்டிவாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஸோ இட்லி ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தோம்னா ஈஸியாக காலியாகிடும். ஓகே, எல்லா இட்லிலையுமே ரொம்ப அழகாக அந்த மசாலா வந்து கோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 மினிட்ஸ் இதை லிட்டை க்ளோஸ் பண்ணி குக் பண்ண விடலாம். ஓகே, நம்மளோட சில்லி இட்லி ரெடி ஆகிருக்கும். ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து க்ளோஸ்டு லிட்டோட நம்ம குக் பண்ணோன்னா உள்ள அந்த மசாலா நல்லா அந்த இட்லியோட சேர்ந்து நல்லா ஊறிடும். ஸோ அவ்வளோதான். இதை இப்போ நம்ம ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கலாம். ஓகே, நம்மளோட சில்லி இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம், டின்னருக்கும் சாப்பிடலாம். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்க்குள்ளே சட்டுன்னு ரெடி ஆகிடும். ஸோ இதை நான் இப்போ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. இது நம்மளோட ஆக்சுவலி இமேஜினேஷன் தான். ஸோ இதுக்குள்ளே என்ன ஸ்டஃபிங் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ எந்த காய் வச்சாலும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். கேரட் வைக்கலாம், பீன்ஸ் வைக்கலாம், பட்டாணி வைக்கலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பீட்ரூட், ஸோ இந்த மாதிரி காயெல்லாம் கூட ஸ்டஃப் பண்ணி இந்த சில்லி ரவா இட்லியை நம்ம செய்யலாம். ஸோ இந்த சில்லி ரவா இட்லி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் உங்களை உடனுக்குடனே வந்து அடையும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.